ஹலோ நண்பா, இந்திய கடலோர காவல்படையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாபுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பெண்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்ப்பீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இது ஒன்ஸ் இயர் 1 or 2 இயருக்கு ஒரு முறை தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான சேலரி என்ன என்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எந்தெந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த ஜாபுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 30,000க்கு மேலே இருக்கும். அதனால தான் சொன்னேன், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே போஸ்டிங் இருக்கிறதால பெண்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும். ஆர் எனி டிகிரி 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். எந்தெந்த போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா, ஸ்டோர் கீப்பர், இன்ஜின் டிரைவர், லஸ்கர் டிரைவர், பியூனு, வெல்டர், இந்த 6 விதமான போஸ்டிங்க்கும் வேக்கன்சி விட்டுருக்காங்க. இந்த 6 விதமான போஸ்டிங்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்கள். ஆனால் செலெக்ஷன் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ நண்பா, இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. இங்கே உங்களுடைய போஸ்ட் நேம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் இது எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங் பிடிச்சிருக்கோ, எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த போஸ்டிங்கோட நேம் எழுதிக்குங்க. இங்கே உங்களுடைய நேம் எழுதிக்குங்க. இங்கே வந்து போஸ்ட், அதாவது இங்கே எழுதுனீங்களா அந்த போஸ்டிங் நேம் எடுத்து திருப்பி இங்கே எழுதணும். இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இங்கே உங்களுடைய ஃபாதர் நேமு, இங்கே உங்களுடைய அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இங்கே கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் வித்தின் பின்கோடோடு எழுதுங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து குவாலிஃபிகேஷனு. ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிற மாரி நீங்கள் டிகிரியாக இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி, அந்த இயரு, எப்போ முடிச்சிங்க, பாசிங் ஆஃப் இயரு, அந்த இயரு, இங்கே வந்து பர்சன்டேஜ், இங்கே யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டினா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, உங்களுக்கு யூனிவர்சிட்டினாவோ அந்த நேம் வந்து இங்கே எழுதணும். மற்றபடி நான் எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா என்ஏன்னு போட்டுக்குங்க, இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. இங்கே வந்து மேல்னு எழுதிக்கங்க. மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே மேல்னு எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் கூட ஃபீமேல்னு எழுதிக்கங்க. இங்கே நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் எழுதிக்கிங்க. இங்கே நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து எஸ்சி எஸ்டியா நீங்கள் என்ன கேட்டகிரின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கேட்டகிரிக்கு வரீங்களோ அந்த கேட்டகிரி இங்கே எழுதிக்கிங்க. இங்கே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக கேட்டிருக்காங்க. நான் அங்கே நோ கொடுத்துருக்கேன். நீங்களும் மோஸ்ட்லி இருக்க மாட்டீங்க, ஸோ நீங்களும் நோ கொடுத்துருங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரு, இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் தம் வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட சிக்னேச்சரு, இங்கே உங்களுடைய ப்ளேஸு, டேட்டு போட்டு போஸ்ட் மூலியம் சென்ட் பண்ணணும். போதும். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு இந்தமாரி போஸ்ட்லாம் சென்ட் பண்ண முடியாது, ஒன்லி நார்மல் போஸ்ட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். கரெக்டாக சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண முடித்ததும் அது கூட சில டாக்குமெண்ட்டை வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 2 ஃபோட்டோ,
வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணும்போது போஸ்ட் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதிக்கணும். அப்புறம் உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா எஸ்டியா அப்படின்னு எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரி நேம் எழுதிக்கிங்க. அப்புறம் அவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ், அதாவது இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். யார் அப்ளை பண்ணுறீங்களோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. ஓகே, பாய்.